அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவே அதிர்ச்சியில் இருக்கிறதுங்க. என்னப்பா அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவில் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோவிலை பற்றி சொல்லவே தேவையில்லை. உலக புகழ்பெற்ற கோவில், உலகிலேயே பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று. அந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதினாலே லட்டு தாங்க ஸ்பெஷல். அந்த லட்டில் தாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லட்டில் மாட்டு இறைச்சி, பன்னி கொழுப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனோட ஆயில், இதெல்லாம் கலந்து அந்த லட்டு செய்யப்படுவதாக ஒரு தகவல் வெளியானது. அது வெறும் தகவல் மட்டும் கிடையாதுங்க, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த லேப் ரிப்போர்ட் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். திருப்பதி கோவில்னாலே அந்த லட்டு தான் ஃபேமஸ்ஸு. அதுதான் அந்த கோவிலோட பிரசாதமும் கூட. அதை வாங்காமல் எந்த பக்தர்களும் வரமாட்டார்கள். இது யாரோட ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருக்கிறார். కడాన తిరుమల లడ్డు కూడా నాసి రకం. నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది. ఎన్ని కంప్లైంట్ చేసినా కడాన వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను దెబ్బతీశారు. ఎన్నోసార్లు చెప్పాం. అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు. కడాన అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు. దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. ఈరోజు స్వచ్ఛమైన గీ తెమన్నాం, ప్రక్షాళన చేయమన్నాం. నాణ్యత పెరిగింది, ఇంకా కూడా నాణ్యత పెంచుతాం. అల్టిమేట్గా వెంకటేశ్వర స్వామి మన రాష్ట్రంలో ఉండడం మనందరి అదృష్టం. ప్రపంచం అంతా మన దగ్గరికి వచ్చే పరిస్థితికి వచ్చారు. అలాంటప్పుడు వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను కాపాడుకోవాల్సిన బాధ్యత మనందరిపైన ఉంది. ఇది కూడా చేస్తామని చెప్పి కూడా నేను మీకు తెలియజేస్తున్నా. எப்படி மனசாட்சியே இல்லாம இத்தனை கோடி மக்களுடைய நம்பிக்கையில விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அந்த கொடிய செயலை செய்த அந்த கொடிய மிருகங்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கருத்தாக வந்துருச்சு. அதாவது பொதுமக்களுடைய கருத்தாக வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு கொடூரமான தண்டனையை அவர்களுக்கு வழங்குவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த நியூஸ்க்கு வந்துடுவோம். லண்டன் சென்ற திரு அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து மௌனம் கலைத்திருக்கிறார். மௌனம் கலைத்து லண்டனிலிருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களையும் பாஜக நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொளி உங்களுக்காக. அன்பு தலைவர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். கட்சி பணியும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அருமை சொந்தங்களே, கடந்த சில நாட்களாக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் களத்தில். பாரதிய ஜனதா கட்சியில புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக, புதியவர்களை நம்மோடு இணைப்பதற்காக, நம்முடைய குடும்பத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் அன்பான வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். காரணம், நம்முடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறது. நிறைய மனிதர்கள் நம்மோடு இணைய வேண்டும், அன்பு சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நமக்கான இலக்கு மிக தெளிவாக வைத்திருக்கின்றோம். ஒரு பூத்துல குறைந்தபட்சம் 200 சொந்தங்கள் நம்மோடு இணைய வேண்டும் என்று. இது பெரிய இலக்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்மால் செய்து காட்டக்கூடிய ஒரு இலக்கு. நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கட்சி தலைமை நமக்கு அளித்திருக்கக்கூடிய இலக்கு. ஒரு நாளைக்கு நம்முடைய மண்டல அளவில், ஒன்றிய அளவில் தினமும் 500 சொந்தங்கள் நம்மோடு இணைந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பூத்துல 200 பேர் நம்மோடு இணைய முடியும். மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற காலத்திலும் கூட உழைக்க இருக்கின்றீர்கள். உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், தினமும் கட்சியில இணையக்கூடிய புதியவர்களுக்கு நேரம் கொடுத்து இணையுங்க, மிஸ்டு கால் கொடுக்க வைங்க. தினமும் கூட அவர்களை பதிவேற்றம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் உதவி செய்யுங்க. நீங்க களத்திலிருந்து புதியவர்களை இணையுங்க. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவருடைய நாளுக்கு
அன்னைக்கு மிகச் சிறப்பாக நாம் இன்னொரு பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட அன்றைக்கு முழு நேரமும் கூட நாம் களத்தில் இருந்து இதை செய்ய வேண்டும். கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் கூட களத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். அது போன்ற நிறைய நாட்கள் இடையிலே வந்தாலும் கூட நமக்கு ஒரு நாளும் முக்கியமான நாட்கள். எல்லா இடத்திற்கும் சென்று கட்சி பணியோடு மிக முக்கியமாக இந்த நேரத்தில் புதியவர்களை இணைக்கக்கூடியதுதான் முக்கிய கட்சி பணியாக நாம் வைத்திருக்கின்றோம். வேற எந்த கட்சி நிகழ்ச்சியும் கூட நாம் செய்யவில்லை, ரத்து செய்திருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய அந்த குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள், அந்த குழு எல்லோரும் இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அளவில் அதிக உறுப்பினர்கள் இணைப்பு நம்முடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அவர்களோடு கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோடு இருக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஸோ மனிதர்கள் ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்றது எடுத்துக்காட்டு தாங்க இது. ஜெகன்மோகன் ரெட்டி என்னவோ என்ன நினச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கே நம்ம விபூதி அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் பெருமாளுக்கு அப்போதைக்கு விபூதி அடிக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் வெளியே வரும், நடுத்தருவுக்கு வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சுங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மிஷினரி கும்பலே இருக்கிறது அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் அவர்கள் எல்லாம் களை எடுக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ல போடுங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.